ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டான தமிழ் டப்டான சீரிஸ் எதெல்லாம் கொஞ்சம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். எந்தெந்த பிளாட்ஃபார்மில் இவ்வளோ IMDb ப்ளஸ் பார்க்கலாமா அண்ட் உள்ள என்ன கான்செப்ட் எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ரீச்சர் சீரிஸ் தான். சீசன் 2 இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா எபிசோட்ஸுமே இப்போ என்கிட்ட நம்ம ப்ரைம் வீடியோஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம IMDbலையும் 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ சீசன் 2 பார்க்குற முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் சீசன் 1 பார்த்துருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்ம ஹீரோ யார் அந்த எந்த ரேஞ்சுன்னு சொல்லிட்டு நல்லபடியாக புரிஞ்சிக்கலாம். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா சீசன் 1 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் சீசன் 2 நல்லபடியாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்பேரிங் டு சீசன் 1 மட்டும் தான் சொல்கிறேன். ஆனால் சீசன் 1 அவர் சோலோவாக இருப்பார். பட் சீசன் 2 பார்த்தீங்கன்னா அவரோட சில பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு அண்ட் இந்த வாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து இப்போ திடீர்னு இறந்துடுறாங்க. ஸோ அவங்கள யாரோ டார்கெட் பண்ணி சாவடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எதுக்கு அண்ட் இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பார். அண்ட் ஃபைனலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரூத் வந்து வெளியே வரும். என்ன இருந்தாலும் நம்ம ஹீரோ பயங்கர மாஸ் அண்ட் மஸ்குலராக இருப்பார். அண்டு என்கிட்ட நிறைய பேர் அவருக்காகவே இந்த சீரீஸே பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீச்சர் சீரீஸ் பிடிக்கும். Don't do you justice. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ட்ரூ டிடெக்டிவோட என்டையர் எல்லா சீசன்ஸுமே இப்போ நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ சீசன் 1, 2 and 3 ஸோ 2014 ஆரம்பிச்சிருந்தாங்க. IMDbல 8.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம தமிழ் டப் பண்ணிட்டு என்டையர் ஜியோ சினிமா ஆப்பில் தான் வந்து ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா ஈச் சீசன் வேறு ஸ்டோரியாக இருக்கும். அதனால உங்களுக்கு லைக் ப்ரோ நான் சீசன் 1 பார்த்தா தான் சீசன் 2 பார்க்கணுமா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவே கிடையாது. எல்லா சீசனுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரைம் ஸ்டோரியை எடுப்பாங்க. டிடெக்டிவ் ஸ்டோரிஸாக இருக்கும். அண்ட் அதில் சில சைக்கோ மர்டரர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து தேடி கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்டையர் இந்த சீரீஸோட மெயின் கான்செப்ட். ஆனால் எல்லா சீசன்ஸுமே பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வெறும் சீசன் 1 மட்டும் தான் பார்த்துருக்கேன். அண்ட் ஒரு அல்டிமேட்டாக இருந்தது. ஏன்னா நல்ல எக்ஸிக்யூஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நான் இனிஷியலாக பார்த்தது வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக இதெல்லாம் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படியோ சீசன் 4 வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அது வெறும் இன்னும் நம்ம ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. மேபி லேட்டராக வந்து அது நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம கிரிசல்டா சீரீஸும் இப்போ என்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த சீரீஸும் ரிலீஸ் ஆயிருந்தது. IMDbல 7.8. இது வந்து ஆக்சுவலாக ஒரு மினி சீரீஸ் தான். வெறும் 6 எபிசோட். ஆனால் கண்டிப்பாக ஒரு வொர்த் வாட்சிங்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ கிரிசல்டா யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு கிரிமினல் உலகத்தில் ஒரு பெரிய காட்டில் ஆட்டோ ரன் பண்ணியிருந்தாங்க மியாமி சிட்டியில் அண்ட் நியூயார்க்லேயும். அண்ட் அவங்க எப்படி இனிஷியலாக எதுவுமே இல்லாமல் இந்த ஃபுல் இல்லீகல் பிஸ்னஸ் ட்ரக்ஸ் பிஸ்னஸ் உள்ள வந்திருக்காங்க. அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த லைஃப் ஸ்டோரியை தான் அப்படியே இந்த சீரீஸாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் எக்ஸிக்யூஷன் அல்டிமேட்டமாக இருந்திருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்டையர் அந்த பீரியட் எப்படி இருக்கணுமோ அதை வந்து செம்மையாக ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் கேங்ஸ்டர் வைப் வந்து உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அண்ட் அதுலேயும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் மெயினாக இங்கே வந்து ஒரு லேடி வேறு. ஸோ அந்த பேஸில் வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் ட்ரூ ஸ்டோரி வேறையா. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பெர்லின் சீரீஸ் தான். ஸோ இப்போதைக்கு நான் சீசன் 1 சொல்லி டினோட் பண்ணுறேன். ஹோப் ஃப்யூச்சரில் இதுக்கு இன்னும் சீசன் 2, 3 எல்லாம் வரும் நம்பலாம். ஆனால் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் ஜென்ரலி இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சீசன் அல்டிமேட்டாக தான் இருந்திருக்கு. ஏன்னா ஃபுல் ஹைஸ்ட் கேட்டகிரி. ஆனால் அதுலேயும் அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ்டாக பண்ணிட்டு நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க. IMDbல 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்டு இதில் வந்து லைக் இந்த வாட்டி ஒரு ஆக்ஷன் ஹவுஸ் ஒன்று தனியாக ஒன்று இருக்கும். அங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஆட்டம் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்க எல்லா பொருளும் எப்படியாச்சும் திருடணும். அண்ட் அட் அ டைம் ஒரு மாஸ்டர் பிளானோட கொண்டு வரணும். எஸ்கேப்பிங் தான். அண்ட் அதில் ஒரு புதுசாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மணி ஹைஸ்ட்டு இது மெயின் ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நடக்கிற கதையை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஸோ இது வந்து என்டையர் ஒரு ப்ரீக்வலான ஒரு சீரீஸ் தான். அண்ட் எப்படி உங்களுக்கு தெரியும் மணி ஹைஸ்ட்டில் நீங்கள் பெர்லினை பார்த்துருக்கீங்க. அதனால் அவர் கண்டிப்பாக உயிரோட தான் இருக்கார். ஆனால் அவர் எப்படி பண்ணியிருக்காரு, அவரோட லவ் இன்ட்ரெஸ்ட் எப்படியெல்லாம் மாறி இருக்குது. அண்டு இந்த டீம்மேட்ஸ் உள்ளே வந்து வேறு கொஞ்சம் லவ் இன்ட்ரெஸ்ட்டோடலாம் அப்படியே காமிப்பாங்க. ஆனால் எல்லாமே நல்ல என்டர்டெயின்மெண்ட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். All or nothing. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கியாங்ஸியாங் கிரியேச்சர் இனிஷியலாக ரிலீஸ் பண்ணும்போது நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் 2 பாட்டம் அவங்க பிரித்து போட்டிருந்தாங்க. அண்ட் இப்போ எல்லாமே தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ சீசன் 1 வித் டோட்டல் 10 எபிசோட்ஸோட நீங்கள் பார்க்கலாம். என்டையர் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரியேச்சர் அட்டாக் கேட்டகிரி. பட் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்ல வந்து நல்லபடியாக ஒரு மிக்ஸ்டராக கொண்டு வந்திருக்காங்க. IMDbல 7.4. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கொரியன் கண்டென்ட் வித் இமோஷ்னல் செக்மெண்ட்டோட வேணும்னா
அதை தான் இந்த சீரீஸில் நீங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கியாங்ஸியாங் வந்து அந்த இடம் அண்ட் வேர்ல்டு வார் டைம் பீரியடாக வேறு இருக்குமா. ஸோ அதனால் அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வைஸில் நல்லபடியாக அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த கிரியேச்சர் சைட்லலாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹாரர் எஃபெக்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டோரி வைஸில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இமோஷனல் டச் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து இந்த சீரீஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. பட் என்ன பேஸில் பார்க்காதீங்க, நீங்களே நார்மலாக பார்த்து இந்த சீரீஸை ஜட்ஜ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு என்டையர் இன்னொரு சீரீஸு அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IMDbல 7.7 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்டையர் ஒரு ஆக்ஷன் பேக் வித் கேங்ஸ்டர் உலகமான சீரீஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை பார்க்கலாம். ஸோ சுன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு கிரிமினல் வேர்ல்டான ஃபேமிலி. பட் அதில் மெயினாக அவங்க 2 பசங்க இருக்காங்க. பெரிய பையன் தான் ஃபுல் க்ரைம் டாட்டில் வந்து ஒரு டாப் லெவலான இதுவாக ஆகிட்டு இருப்பார். ஆனால் சின்ன பையன் இந்த என்டையர் கேங்ஸ்டர் உலகமே தெரியாமல் இவர் பாட்டுன்னு தனியாக அமெரிக்காவில் இருப்பார். அண்ட் அவர் பாட ஸ்டடீஸில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த 2 பிரதர்ஸோட லைஃப் வந்து லிங்க் ஆகுது. அது எப்படின்னா அதாவது என்டையர் ஸ்டோரி செம்மையாக இருக்கும். அண்ட் இவங்க 2 பிரதர்ஸோட கான்செப்ட் வச்சு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக உருவாக்கிட்டாங்க. ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஆக்ஷன் வைஸ்லையும் ஸ்லாஷராக வந்து அவங்க பண்ணியிருக்காங்களா. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து இன்னொரு ஒரு ஆக்ஷன் வைஸில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான சீரீஸ் தான். ஸோ உள்ளே எந்த மாதிரி 18+ ஆன விஷுவல் சீன்ஸ் எல்லாம் எதுவுமே காமிக்கல. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட கூட நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஃபியர் தி வாக்கிங் டெட் இன்கேஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இப்போது சீசன் 8 வித் என்டையர் எல்லா எபிசோட்ஸோட தமிழ் டப்டோட அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ப்ரைம் வீடியோஸில் இதையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நார்மலாகவே நம்ம ஃபியர் த வாக்கிங் டெட் சீரீஸ்க்கு IMDbல 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்கும். பட் இனிஷியலி இப்போது 6.8. அண்ட் நீங்கள் நார்மலாக கண்டினியூ பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சீசன் 8 பார்க்கலாம். ஏன்னா நான் சீசன் 5லேயே அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அதை வேறு கண்டினியூ பண்ணணும். பட் டைம் கிடைக்காமல் இருக்குது, அதனால தான். ஆனால் லைக் இது ஃபுல்லாகவே ஒரு ஜாம்பி கேட்டகரியான சீரீஸ் அண்டு எல்லா சீசன்ஸுமே நம்ம தமிழ் டப்பில் இருக்கா. ஸோ ரெக்கமெண்டட். நீங்கள் இன்கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாம்பி கேட்டகரிஸில் உங்களுக்கு ஒரு நல்ல சீரீஸ் வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ லெவலிங்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு நியூ அனிம் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ மேபி சில பேர் கொஞ்சம் ட்ரிகர் ஆகலாம், என்ன ப்ரோ சீரீஸ் லிஸ்ட்டில் போய் அனிமே சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு சீசன் 1 வித் டோட்டல் 12 எபிசோட்ஸோட ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் வீக்லி ஒரு எபிசோட் அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 4 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் அதுலேயும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் மட்டும் தான் தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ வீக்லி ஒரு எபிசோட் இப்படியே பொறுமையாக அவங்க வித் டப்டு வெர்ஷனும் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க க்ரன்ச்சி ரோல் ஆப்பில் தான். ஸோ அதனால் இன்கேஸ் இந்த அனிம் இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா அண்ட் அனிமையே நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா இது ஒரு நல்ல டைம் புதுசாக ஒரு அனிம்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட் இதுதான் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட்டு. அண்ட் அப்கமிங் ஒரு செம்ம பெரிய டாக் அண்டு ஹை ரேஞ்சான ஒரு அனிம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க சோலோ லெவலிங். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ சீரீஸ் அண்டு நம்ம என்டையர் டிஸ்னி ப்ளஸில் தான் ஆக்சுவலி இது மினி சீரீஸ் அட் எ டைம் அவங்க எல்லா எபிசோட்ஸுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDbல 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எக்கோ பற்றி தெரிஞ்சுக்கணும், யார் ப்ரோ அவங்களுக்கு என்ன பவர் இருக்குது அண்டு பவர் இருக்குது ஆக்சுவலாக அவங்களுக்கு, அதுதான் கொஞ்சம் அது எப்படி அவங்களுக்கு பவர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஆட்டம் வந்து என்டையர் இந்த சீரீஸில் காமிப்பாங்க. இது வந்து மார்வல் ஸ்டூடியோ சைட்லேருந்து ஸ்பாட்லைட் ப்ரொடக்ஷன் உள்ளே வரும். ஸோ ஸ்பாட்லைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா மெயினான மார்வல் கேரக்டர்ஸோட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியை வந்து கொண்டு வரதுக்காக அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது முன்னாடி பார்த்த நம்ம மார்வல் சீரீஸ் மாதிரி இது இருக்காது. இது கொஞ்சம் நல்லபடியாகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டோரி வைஸில் தான் கொஞ்சம் லைக் எங்கேயா போகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த மாதிரி லேசாக ஃபீல் ஆகும். ஆனால் என்ன இருந்தாலும் நீங்கள் இது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் மார்வல் வேறு ஏதோ MCU மூவியில் திடீர்னு வந்து ஏதோ பவர் யூஸ் பண்ணால் எங்கேருந்து அப்புறம் இந்த பவர் வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தான் நீங்கள் இந்த சீரீஸை பார்க்கணும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆன எல்லா சீரீஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் எந்த சீரீஸை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களோ அது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட தாட்ஸ் எல்லாம் சஜஷன்ஸ் கூட நீங்கள் தரலாம். அண்ட் பை த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.